வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம ஹீரோயின் மல்லி என்னை விட்டா போதும், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு பேகை தூக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய்க்கு அது மிகப்பெரிய சங்கடத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. வா நாம போய் மொட்டை மாடில பேசுவோம் அப்படின்னு மல்லியோட கையை பிடிச்சு தரத்தரன்னு இழுக்காத குறையா மாடிக்கு கூட்டிட்டு போனாரு. போனதும் உன் மனசை நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சாரு. விஜய் கேட்டது என்னவோ இந்த ஒரு வார்த்தை தான். அதுக்கப்புறம் மல்லி பேச ஆரம்பிச்சாங்க. நீங்க என்ன சார் உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க? நானும் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன், எது நடந்தாலும் வெண்பாக்காகன்னு எல்லாத்தையும் வெண்பா தலையிலேயே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கோவில்ல மாலை மாத்த சொல்றதும் பொட்டு வச்சு விடுறதும் இதெல்லாம் யாருக்கு பண்ணுவா? கொஞ்சமாச்சும் நீங்க யோசிக்கிறீங்களா? இதை பாக்குற மத்தவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம 2 பேரும் புருஷ பொண்ணு நினைக்க மாட்டாங்க. என் குடும்ப கஷ்டத்துக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அம்மாவா நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா நான் இங்க இப்படி இருக்குன்ற விஷயம் மட்டும் என் அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், அவர் உசிரே விட்டுருவாரு. நீங்க எல்லாத்தையுமே உங்க நிலைமையில இருந்து மட்டும்தான் சார் பாக்குறீங்க, என் நிலைமையை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. இந்த 2 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, நான் அதை நிம்மதியா வாழணும்ல. எங்க போனாலும் உங்க அடையாளத்தோட என்னால சுத்த முடியுமா அப்படின்னு மல்லி யதார்த்தமா ஆனா அதையே கோவமா கேட்க ஆரம்பிச்சாங்க. மல்லி பேசுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு அப்படின்றத விஜய் புரிஞ்சுக்கிட்டாரு. சரி மல்லி, இந்த பிரச்சனை இதோட விட்டுடுவோம். கோவில நடந்ததுக்கு காரணம் என்னோட சித்தி அங்க வந்ததுதான். இல்லன்னா இப்படிப்பட்ட பிரச்சனையே வந்திருக்காது. நடந்ததுக்காக நான் உங்ககிட்ட மானசீகமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனி நடக்கிறத பார்ப்போம். இந்த 2 மாசத்துல என் பொண்ணுக்கு அம்மானால விருப்ப முட்டை ஏற்படுத்திட்டு நீ கிளம்புரு. இடையில உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு உறுதியும் கொடுத்தாரு. மறுநாள் காலையில இருந்தே மல்லி தன்னுடைய வேலைகளை ஆரம்பிச்சாங்க. நேத்து வரைக்கும் பாசமா பாத்துட்டு இருந்த மல்லிய இப்ப கொஞ்சம் கண்டிப்போட பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும், காலையில எக்ஸசைஸ் பண்ணணும், ஹோம் ஒர்க்ஸ் ப்ராப்பரா பண்ணணும், ஸ்கூலுக்கு டைமுக்கு கிளம்பணும் அப்படின்னு வெண்பாவுக்கு தொடர்ந்து கட்டளைகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நேற்று வரைக்கும் பாசமா இருந்தாங்க, இன்னைக்கு என்னன்னா இவ்வளவு கண்டிப்பா நடந்துக்கிறாங்களேன்னு வெண்பாவை கொஞ்சம் யோசிக்கவும் ஆரம்பிச்சா. ஒரு கட்டத்துக்கு மேல அவளும் கடுப்பாக ஆரம்பிச்சிட்டா. இந்த அம்மா என்ன இதை செய் அதை செய்யன்னு சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு விஜய் கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு மல்லியோட கண்டிப்பு இருந்தது. வெண்பா கிட்ட ரொம்ப கண்டிப்பு நடக்கிறத அம்பிகா அம்மாவும் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, ஒரு சின்ன பிள்ளைய இவ்வளவு வேலை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சத்தம் போற அளவுக்கு போயிருச்சு. அம்பிகா அம்மா சத்தம் போட்டதுக்கு வழக்கமா அடங்கி போறவங்க, எதுவும் பேசாம இருக்கிறவங்க, அவங்களையே எதிர்த்தும் பேச ஆரம்பிச்சாங்க. இது அம்பிகாமாவுக்கு மிகப்பெரிய சங்கடத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுல இருந்து எல்லாருமே மல்லிய கொஞ்சம் வித்தியாசமா தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவனா வந்த அன்னைக்கு நல்லா இருந்தா, நேற்று வரைக்கும் பாசமா வெண்பாவை பார்த்துட்டு இருந்தா, இப்போ ரொம்பவும் கண்டிப்போட நடக்க ஆரம்பிச்சிருக்காளே அப்படின்னு ஆச்சரியமாவும் கோபமாவும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. வித்யா அம்மாவுக்கு மட்டும் மல்லி இங்கிருந்து சீக்கிரம் போறதுக்காக தான் இந்த வேலைகள் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருக்கா அப்படின்றது தெளிவா புரிய ஆரம்பிச்சது. அவங்க மனசுக்குள்ள எப்படியாவது மல்லி இங்கே இருக்க வைக்கணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு போகும்போது வெண்பா மல்லிய பத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சா. அப்பா, மல்லி அம்மா வந்த புதுசுல எப்படி தெரியுமா இருந்தாங்க, எவ்வளவு பாசமா தெரியுமா என்கிட்ட பேசினாங்க. ஆனா என்னன்னு தெரியல, இன்னைக்கு நான் ரொம்பவே வேலை வாங்கிட்டு இருந்தாங்க, எனக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்கல, கோவமா வருது. பேசாம மல்லி அம்மாவை அவங்க வீட்டுக்கு அனுப்பிடலாமாப்பா அப்படின்னு கேட்கவும் விஜய்க்குள்ள சந்தோஷம் வர ஆரம்பிச்சது. இப்படி ஒரு வார்த்தைய எப்போ வெண்பா கேட்பான் தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கான இப்ப அவருக்கு கிடைச்சிருக்கு. உனக்கு அம்மா பிடிக்கலாம் சொல்லுமா, உடனே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லவும், இப்பெல்லாம் நான் சொல்லணும்னு எதிர்பார்த்தீங்களாப்பா அப்படின்னு விஜய் அதிர்ச்சி ஆகிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.